ஓம் சாந்தி. ஜூலை 15, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இங்கே உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்காக கற்று முட்களிலிருந்து நறுமணமிக்க மலர்களாக மாற வேண்டும். தெய்வீக குணங்களை கிரகித்து மற்றோரையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்திகளின் பூட்டுகள் தொடர்ந்தும் வரிசை கிரமமாக திறக்கப்படுகின்றன? பதில்: தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையாக்குபவரான தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பவர்கள். எவருடைய யோகம் தங்களுக்கு கற்பிப்பவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களின் புத்திகளின் பூட்டுகள் தொடர்ந்தும் திறக்கப்படுகின்றன. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களான சகோதரர்கள் என கருதும் பயிற்சியை செய்து தந்தை கூறுவதை கேளுங்கள். ஆத்ம உணர்வு நிலையிலிருந்து கேட்டு மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். உங்களின் பூட்டுகள் தொடர்ந்தும் திறக்கப்படும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் வெறுமனே சிவ் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றில்லை. அதில் அமைதி மாத்திரமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமும் தேவை. நீங்கள் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அத்துடன் நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றி உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சாதாரண மனிதர்களில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கு, அதாவது மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இங்கு ஒருவர் எத்தனை தெய்வீக குணங்களை கொண்டிருந்தாலும் அவரை தேவர் என அழைக்க முடியாது. சொர்க்கத்தில் மாத்திரமே தேவர்கள் இருக்கிறார்கள். உலக மக்கள் சொர்க்கத்தை பற்றி அறிய மாட்டார்கள். புதிய உலகம் சொர்க்கம் எனவும் பழைய உலகம் நரகம் எனவும் அழைக்கப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாரத மக்களாகிய உங்களால் மாத்திரமே இதனை அறிய முடியும். சத்யுகத்தில் ஆட்சி செய்த தேவர்களின் விக்கிரகங்கள் பாரதத்தில் மாத்திரமே இருக்கின்றன. அவை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவை. அந்த விக்கிரகங்கள் பூஜிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற இடங்களில் எல்லாம் அவர்களுடைய ஆலயங்களை கட்டுகிறார்கள். மற்ற சமயத்தவர்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் தங்களது சொந்த சமயத்தின் விக்கிரகங்களையே பூஜிக்கிறார்கள். அவர்கள் வென்றெடுக்கும் நகரங்களில் தேவாலயங்களை கட்டுகிறார்கள். ஒவ்வொரு சமயமும் அவர்கள் பூஜிப்பதற்கு பயன்படுத்துகின்ற சொந்த விக்கிரகங்களை கொண்டிருக்கிறது. முன்னர் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்களை அவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என நினைத்து அவர்களை பூஜித்தீர்கள். மற்ற சமயத்தவர்கள் தங்கள் சமய ஸ்தாபகர்களை தாங்கள் பூஜிப்பதை அறிவார்கள். அது கிறிஸ்துவாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள், அல்லது நாங்கள் பௌத்தர்கள் என்று கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இந்துக்கள் தங்களது சொந்த சமயத்தை அறியாததால் தங்களை இந்துக்கள் என அழைத்து தேவர்களை பூஜிக்கிறார்கள். தாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தாங்கள் தங்களுடைய சொந்த மூதாதையரையே பூஜிக்கின்றோம் என்பதையும் கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை மாத்திரம் வழிபடுகிறார்கள். பாரத மக்கள் அவர்களுடைய தர்மம் என்ன, யார் அதை எப்பொழுது ஸ்தாபித்தார் என்பதை அறியாமல் உள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைகின்ற பொழுது நான் மீண்டும் ஒருமுறை வந்து அதை ஸ்தாபிக்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் இப்பொழுது இந்த ஞானம் உள்ளது. முன்னர் நீங்களும் எதையும் அறிந்திருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அந்த விக்கிரகங்களை அவற்றை பற்றி எதையும் அறியாமலே தொடர்ந்தும் பூஜித்தீர்கள். நீங்கள் இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் இல்லை என்பதை அறிவீர்கள்.
இப்பொழுது பிராமண குலத்தின் அலங்காரங்களான உங்களுக்கும் சூத்ர குலத்தவருக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு உள்ளது. இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்கிறீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் இதை அறிய மாட்டீர்கள். இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இதை பற்றி புரிந்துணர்வை பெறுகின்றீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கே புரிந்துணர்வை கொடுக்கின்றார். பழைய உலகம் புதிய உலகம் பற்றி பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். பழைய உலகில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்கே மனிதர்கள் அதிக அளவு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். இது முட்காடாகும். நீங்களும் முட்களாகவே இருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபா இப்பொழுது உங்களை மலர்கள் ஆக்குகின்றார். முட்கள் இந்த நறுமணமிக்க மலர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நறுமணமிக்க மலர்களாக பிராமணர்களாக ஆகியுள்ள அந்த தேவர்கள் நாங்களே ஆவோம். இது ஒரு நாடகம் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முன்னர் நாடகங்களோ அல்லது திரைப்படங்களோ இருக்கவில்லை. அவை சமீபத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டன. அவை ஏன் கண்டுபிடிக்கப்பட்டன? ஏனெனில் தந்தை இலகுவான உதாரணங்களை கொடுப்பதற்காகவே. குழந்தைகளாகிய உங்களாலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். சில குழந்தைகளும் விஞ்ஞானத்தை கற்க வேண்டி உள்ளது. அவர்களின் புத்திகள் விஞ்ஞானத்தின் சமஸ்காரங்கள் அனைத்தையும் தங்களுடன் அங்கு எடுத்து செல்லும். அவை அங்கு பயன்படும். உலகம் முழுமையாக அழிக்கப்பட முடியாது. அவர்கள் அந்த சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து சென்று அங்கே பிறவி எடுப்பார்கள். ஆகாய விமானங்கள் போன்றவையும் அங்கே உருவாக்கப்படும். அந்த இடத்திற்கு தகுதியான பயனுள்ள பொருட்கள் இப்பொழுது உருவாக்கப்படுகின்றன. இப்பொழுது கப்பல்களை உருவாக்குபவர்களும் உள்ளார்கள். ஆனால் அத்தகைய கப்பல்களால் அங்கே எந்த பயனும் இல்லை. அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்கின்றார்களோ இல்லையோ, அவர்களுடைய அந்த சமஸ்காரத்தினால் அங்கே எந்த பலனும் இருக்க முடியாது. அங்கே கப்பல்களுக்கு தேவை இருக்க முடியாது. அது நாடகத்தில் இல்லை. ஆம், ஆகாய விமானங்களும் மின்சாரம் போன்றவையும் தேவைப்படும். அவ்வாறான விஷயங்கள் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கப்படும். அங்கே வெளிநாடுகளில் இருந்து அந்த விஷயங்கள் கற்றுவிட்டு குழந்தைகள் இங்கே வருகிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்திகளில் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் புதிய உலகிற்காக கற்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபா இப்பொழுது எங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்காக எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் சொர்க்கவாசிகள் ஆகுவதற்காக தூய்மையாகின்றோம். முன்னர் நாங்கள் நரகவாசிகளாக இருந்தோம். மக்கள் இன்னென்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தங்களை நரகவாசிகளாக கருதுவதில்லை. அவர்களுடைய புத்திகளில் உள்ள பூட்டுகள் திறப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் உள்ள பூட்டுகள் இப்பொழுது சிறிது சிறிதாக வரிசை கிரமமாக திறக்கின்றன. தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்பவர்களின் பூட்டுகள் படிப்படியாக திறக்கின்றன. தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதுடன் நினைவு செய்வதற்கும் கற்பிக்கின்றார். அவரே ஆசிரியர். எனவே ஆசிரியர் நிச்சயமாக உங்களுக்கு கற்பிப்பார். நீங்கள் ஆசிரியருடன் அதிக அளவு யோகம் செய்து நன்றாக கற்றால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மற்ற கல்விகளில் எது எவ்வாறு இருப்பினும் நீங்கள் கற்கின்ற கல்வியுடன் யோகத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சட்ட நிபுணர் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கே தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது புதிய விஷயம். ஆகையால் நீங்கள் இன்னமும் இதை மறந்து விடுகின்றீர்கள். உங்கள் ஷரீரங்களை நினைவு செய்வது மிக இலகுவானது. நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் ஷரீரங்களை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறந்து விடுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். நான் பரமாத்மா என தந்தை அறிவார்.
உங்களை ஆத்மாக்களாக கருதும்படியும் பிறரையும் ஆத்மாக்களாக கருதியவாறு அவர்களுக்கு கற்பிக்கும்படியும் அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்கள் அவர்களுடைய செவிகளின் மூலம் கேட்கிறார்கள். பரமதந்தை பரமாத்மாவே இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது ஆத்மாவாகிய நீங்கள் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதுடன் அதை ஆத்மாக்களுக்கே விளங்கப்படுத்துகின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தி அறிந்து கொள்ளவும் வேண்டும். நான் பாபாவிடமிருந்து கேட்டவற்றை ஆத்மாக்களுக்கு கூறுகின்றேன். இது முற்றிலும் புதியதொன்றாகும். நீங்கள் பிறருக்கு கற்பிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆத்ம உணர்விலிருந்து கற்பிப்பதில்லை. நீங்கள் இதை மறந்து விடுகின்றீர்கள். இதுவே உங்கள் இலக்காகும். உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவர். ஆத்மாவாகிய நான் எனது பௌதீக அங்கங்கள் மூலம் எனது பாகத்தை நடிக்கின்றேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் சூத்ர குலத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் தேவ குலத்திற்குள் செல்வீர்கள். அங்கே நீங்கள் தூய ஷரீரங்களை பெறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் சகோதரர்கள் என்றும் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆத்மாக்களுக்கே அனைத்தும் விளங்கப்படுத்தப்படுகிறது. ஆத்மாக்கள் ஷரீரங்களின் மூலம் கேட்கிறார்கள். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்கள். அந்த உணர்வு நிலைத்திருப்பதில்லை. நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்வில் இருந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கே அமர்ந்திருங்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையுடன் கேளுங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை இந்த ஞானத்தை உங்களுடன் பேசுகின்றார். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள். அங்கே நான் உங்களுக்கு கற்பிப்பதில்லை. நான் உங்களுக்கு கற்பிப்பதற்கு இங்கே வர வேண்டும். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் தங்களது சொந்த ஷரீரங்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தையே பரமாத்மா. அவருக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. அந்த ஆத்மா சிவன் என அழைக்கப்படுகின்றார். இந்த ஷரீரம் எனக்கு உரியதல்ல என நீங்கள் அறிவீர்கள். நான் பரமாத்மா. எனது புகழ் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் புகழும் தனிப்பட்டது. பரமாத்மாவாகிய பரம தந்தை பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்ற புகழ் உள்ளது. அவர் ஞான கடலும் மனித உலக விருட்சத்தின் விதையும் ஆவார். அவரே சத்தியமானவரும் உயிருள்ளவரும் பேரானந்த கடலும் அமைதி கடலும் சந்தோஷ கடலும் ஆவார். இது தந்தையின் புகழாகும். குழந்தைகள் அவர்களுடைய லௌகிக தந்தையின் சொத்தை அறிந்துள்ளனர். அவர்களுடைய தந்தை இன்னென்ன தொழிற்சாலை அல்லது ஆலை போன்றவற்றுக்கு உரிமையாளர் என்ற போதை அவர்களுக்கு உள்ளது. குழந்தைகளே அந்த சொத்துக்கு அதிபதி ஆகுவார்கள். நீங்கள் ஒருமுறை மாத்திரமே இந்த சொத்தை பெறுகின்றீர்கள். தந்தையிடமுள்ள சொத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஆத்மாக்களாகிய நீங்கள் அமரத்துவமானவர்கள். நீங்கள் ஒருபொழுதும் மரணத்தை அனுபவம் செய்வதில்லை. நீங்களும் அன்பு கடல்கள் ஆகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணரும் அன்பு கடல்கள் ஆவார்கள். அவர்கள் ஒருபொழுதும் சண்டை சச்சரவு செய்வதில்லை. இங்கே மக்கள் அதிக அளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள். அன்பு காரணமாக அதிக சிக்கல்களும் உள்ளன. தந்தை விகாரங்களுக்கு முடிவு கட்ட வந்துள்ளார். இதனாலேயே அதிக அளவு வன்முறை இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தூய்மையாகுங்கள். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். காமமே கொடிய எதிரியாகும். இதனாலேயே நீங்கள் பாபாவிடம் வரும்பொழுது உங்களுக்கு கூறப்படுகிறது, இந்த பிறவியில் நீங்கள் செய்துள்ள பாவங்களை பற்றி பாபாவிடம் கூறுங்கள். உங்கள் பாவ சுமை லேசாக்கப்படும்.
இதிலும் பிரதான விஷயம் காமம் பற்றியதாகும். தந்தை உங்களின் சொந்த நன்மைக்காகவே அவரிடம் இதை கூறுமாறு குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார். விகாரத்தில் ஈடுபடுபவர்கள் தூய்மையற்றவர்கள் என கூறப்படுவதனால் அவர்கள் தூய்மையாக்குபவரை அழைக்கின்றார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். இந்த உலகம் தூய்மையற்றது, மனிதர்களும் தூய்மையற்றவர்கள், பஞ்ச தத்துவங்களும் தூய்மையற்றவையே. அங்கே உள்ள பஞ்ச தத்துவங்களும் உங்களுக்காக தூய்மையாக்கப்பட வேண்டும். தேவர்களின் நிழல் கூட இந்த அசுர பூமியில் விழ முடியாது. மக்கள் லக்ஷ்மியை அழைக்கின்றார்கள், இருப்பினும் அவர் இங்கு வருவது சாத்தியமில்லை. இந்த பஞ்ச தத்துவங்களும் முதலில் மாற்றப்பட வேண்டும். சத்யுகம் புதிய உலகம், ஆனால் இதுவோ பழைய உலகம். இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிவிற்கான நேரமாகும். மனிதர்கள் இன்னமும் 40,000 வருடங்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். முழு கல்பமும் 5000 வருடங்களாக இருப்பதால் எவ்வாறு ஒரு கலியுகம் மாத்திரமே 40,000 வருடங்களாக இருக்க முடியும்? அதிக அளவு அறியாமை இருள் காணப்படுகிறது. இந்த ஞானம் எதுவும் இல்லை. பக்தி பிராமணர்களின் இரவும் இந்த ஞானம் பிரம்மாவினதும் பிராமணர்களினதும் பகலும் ஆகும். அது இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அது ஏணி படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. புதிய உலகும் பழைய உலகும் அரைக்கு அரைவாசி என கூறப்பட்டுள்ளது. புதிய உலகம் பழைய உலகிலும் பார்க்க நீண்டது என்று இல்லை, அவை மிக சரியாக அரைக்கு அரைவாசி ஆகும். ஆகையினால் அதை கால்வாசிகளாக பிரிக்க முடியும். அது அரைக்கு அரைவாசியாக இல்லாது விட்டால் அதை மிக சரியான கால்வாசியாக பிரிக்க முடியாது. ஸ்வஸ்திகாவும் 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் மங்கள சகுனத்தின் சின்னத்தை, அதாவது கணேசர் வரைவதாக நம்புகிறார்கள். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் புதிய உலகத்திற்காக கற்கின்றோம். நாங்கள் புதிய உலகிற்காக சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுகின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணரும் புதிய உலகிற்கு உரியவரே. ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் உள்ளது. அவர் சிறிய குழந்தையாக இருப்பதால் ஒரு மகாத்மா என அழைக்கப்படுகின்றார். சிறிய குழந்தைகள் அழகானவர்கள். சிறு குழந்தைகளிடம் இருப்பதை போன்று அன்பு வளர்ந்தவர்களிடம் இருப்பதில்லை. ஏனெனில் சிறு குழந்தைகள் தங்களின் சதோபிரதான் ஸ்திதியில் இருக்கிறார்கள். அவர்களிடம் விகாரங்களின் துர்நாற்றம் இருப்பதில்லை. அவர்கள் வளரும் பொழுது விகாரங்களின் துர்நாற்றம் இருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் ஒரு பொழுதும் குற்ற பார்வையை கொண்டிருக்க கூடாது. அந்த கண்களே உங்களை ஏமாற்றுகின்றன. இதனாலேயே உங்களுக்கு தனது கண்களை பிடுங்கியவரின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவ்வாறு இல்லை. அவ்வாறாக எவரும் கண்களை பிடுங்குவதில்லை. பாபா இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞான விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆன்மீக ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்களிலேயே ஞானம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், என்னிடம் ஞானம் உள்ளது. ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்படாதிருக்க முடியாது. ஓர் ஆத்மா அவரது ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஓர் ஆத்மா மிக சின்னம் சிறியவர் இருந்தும் அவர் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கின்றார். வேறு எவராலும் இந்த விஷயங்களை உங்களுக்கு கூற முடியாது. அம்மக்கள் சந்நியாசிகள் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என கூறுகிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், முதலில் ஆத்மா என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிலர் கேட்கிறார்கள், மிருகங்கள் எங்கே செல்லும்? ஓ, மிருகங்களின் விஷயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். குறைந்தபட்சம் முதலில் ஆத்மாவை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் எவ்வாறானவர்? நான் எத்தகையவர்? தந்தை கூறுகின்றார், உங்களை நீங்கள் ஓர் ஆத்மா என்று உணராத வரை எவ்வாறு என்னை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இந்த சூட்சுமமான விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் உள்ளன.
ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரிலும் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. அது தொடர்ந்தும் நடிக்கப்படுகிறது. சிலர் கூறுகின்றார்கள், நாடகத்தில் அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? எவ்வாறாயினும் நீங்கள் தண்ணீரை எடுப்பதாயினும் அதற்கான முயற்சி செய்யாமல் எடுக்க முடியாது. நீங்கள் நாடகத்திற்கு ஏற்ப அனைத்தையும் தானாகவே பெறுவீர்கள் என நினைக்க வேண்டாம். செயல்கள் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். நல்ல தீய செயல்கள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களின் புத்திகளை பயன்படுத்த முடியும். தந்தை கூறுகின்றார், இது ராவண ராஜ்யம். உங்களுடைய செயல்கள் இங்கே பாவகரமானவை ஆகின்றன. அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. எனவே அங்கு பாவ செயல்கள் இருக்க முடியாது. நான் மாத்திரமே செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் தத்துவத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். அங்கே உங்களின் செயல்கள் நடுநிலையானவை. ராவண ராஜ்யத்தில் செயல்கள் பாவம் நிறைந்தவை. கீதையை உரைப்பவர்கள் அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துவதில்லை. அவர்கள் வெறுமனே இதனை வாசிக்கின்றார்கள். அவர்கள் ஸ்லோகங்களை சமஸ்கிருதத்தில் வாசித்து பின்னர் அவற்றில் தாம் புரிந்து கொண்டதை ஹிந்தியில் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், சில வார்த்தைகள் மிக சரியானவை. கடவுள் பேசுகின்றார், ஆனால் கடவுள் யார் என எவரும் அறிய மாட்டார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஆத்மாவாகிய நான் எல்லையற்ற தந்தையின் சொத்துக்கு ஓர் அதிபதி ஆவேன். தந்தை எவ்வாறு அமைதி, தூய்மை, பேரானந்தத்தின் கடலாக இருக்கின்றாரோ அவ்வாறே ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் கடலாவேன். இந்த போதையை பேணுங்கள். 2. நாடகம் என கூறுவதால் முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக செயல்களை செய்ய வேண்டும். செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் தத்துவத்தை புரிந்து கொண்டு சதா மேன்மையான செயல்களை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களை சம்பூர்ணமானவராக்கி அதனால் உலகிற்கு ஆதாரமூர்த்தி ஆகுவீர்களாக. இதுவே கல்பம் முழுவதற்குமான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் நேரம். மேன்மையான செயல்களுக்கான விதைகளை விதைக்கும் நேரம். 5000 வருடங்களுக்கான உங்களின் சமஸ்காரங்களை பதிவு செய்யும் நேரம். உலக நன்மைக்காகவும் உலக மாற்றத்திற்காகவும் செயல்படும் நேரம். இந்த நேரத்தின் ஞானத்தை கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது தமது நேரத்தை வீணாக்கினால் அல்லது அனைத்தையும் எதிர்காலத்திற்காக விட்டுவிட்டால் அவர்கள் காலத்தின் அடிப்படையில் முயற்சி செய்கிறார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். எவ்வாறாயினும் உலகிற்கு ஆதார மூர்த்திகளாக இருக்கும் ஆத்மாக்கள் வேறு எந்த புற ஆதாரத்துடனும் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் தமது அழியாத ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த தூய்மையற்ற கலியுக உலகில் இருந்து அப்பால் விலகி தங்களை சம்பூர்ணமாக்குவதற்காக முயற்சி செய்வார்கள். ஸ்லோகம். உங்களை சம்பூர்ணமானவர்கள் ஆக்குங்கள். நீங்கள் இயல்பாகவே இந்த எல்லையற்ற பணியில் ஒத்துழைப்பவர் ஆகுவீர்கள். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். தற்காலத்திற்குரிய முயற்சிகள் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குவதே ஆகும். எண்ணங்கள் வாழ்க்கையின் மேன்மையான பொக்கிஷங்கள். எப்படி உங்களால் நீங்கள் விரும்பிய பொக்கிஷங்களை, நீங்கள் விரும்பிய அளவு பொக்கிஷங்களை அடைய முடிகின்றதோ அவ்வாறே மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் அனைத்து நேரத்திற்கும் மேன்மையான வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு உங்களின் விழிப்புணர்வில் ஒரு சிறிய ஸ்லோகனை வைத்திருங்கள். எதையாவது செய்வதற்கு அல்லது சொல்வதற்கு முன்னர் அனைத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் உங்களின் வாழ்க்கையை
அனைத்து நேரத்திற்கும் மேன்மையானது ஆக்க முடியும். ஓம் சாந்தி.